students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. So now gametogenesis. Genesis na formation. Gamete formation. Formation of gamete is called gametogenesis. Primary sex organ, the testis is male, ovaries in the female. இதுதான் வந்து gametes நம்ம சொல்றோம், sperm and ovum னு சொல்றோம். So first வந்து என்னது, immature germ cell. Immature germ cell என்ன செய்யுது, primordial germ cell produce sperm by spermatogenesis that begins puberty. So the spermatogonia present on the inner side of the wall of the seminiferous tubule. So இப்போ என்ன ஆகும்னு கேட்டனா, primordial germ cells undergo repeated division. It forms repeated division. னா என்ன division form ஆகும், மைட்டோசிஸ்க்கு போகும். மைட்டோசிஸ் ஃபார்ம் ஆகி நிறைய பிரைமரி நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதில் வந்து சிலது வந்து என்ன ஆகுது, பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்டாக மாறும். அப்போ அது எப்படி பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்டாக மாறுது, சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகிற, அது இப்போ நிறைய செல்ஸ் இருக்கும், அதில் எது சைஸ் பெருசாக இருக்கோ தட் வில் ஆக்ட் அஸ் அ பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட். இந்த பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட்ஸ் அண்டர்கோ மியோசிஸ். மியோசிஸ்க்கு போனோடனே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன், ரெடக்ஷன் டிவிஷன் இல்லையா, leading to formation of equal number of haploid cells. அங்க என்ன கிடைக்குது, secondary spermatocyte. secondary spermatocyte ன்னு வரும்போது இப்போ 46 குரோமோசோம், இப்போ ஹியூமனை பற்றி படிக்கிறதுனால 46 குரோமோசோம் இருக்குது, 23 pairs இருக்குது. ஸோ 23 குரோமோசோம் ஈச், இதுலேயும் 23 குரோமோசோம் இருந்துடும். the secondary spermatocyte undergoes second meiotic division. அப்போ என்ன ஆகுது, 4 ஈக்குவல் ஹாப்ளாய்டு ஸ்பெர்மேட்டிடாக ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மேட்டிட் வந்து என்ன ஆகுது, இப்போ குரோமோசோமில், இப்போ ஸ்பெர்மேட்டிடில் என்ன குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே என்ன ஆகிடுது, செகண்ட் மியோட்டிக் டிவிஷனுக்கு போயிடுச்சுன்னா ஹாப்ளாய்டு குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஸோ ஹாப்ளாய்டு குரோமோசோம்னா 46ல் பாதி 23. ஸோ ஸ்பெர்மேட்டோசோவா sperms by the process called spermiogenesis. Formation of sperm. ஸ்பெர்முக்கு பேர் என்னன்னு பேர், formation of spermatid. ஸ்பெர்ம்ன்றது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெர்மேட்டோஜெனசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஸ்பெர்மேட்டோசோவா ஃபார்ம் ஆகிடுது, இப்போ ஸ்பெர்மேட்டிட் ஃபார்ம் ஆகுது. ஸ்பெர்மேட்டிட்லேருந்து என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு ஸ்பெர்மாக மாறும். அதுக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனசிஸ்ன்னு பேர். எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஸ்பெர்ம் ஹெட் பிகம்ஸ் எம்பெடட் இன் த செர்டோலி செல்ஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஃபார்ம் ஆனோடனே ஸ்பெர்ம் ஹெட் வந்து செர்டோலி செல்ஸ் தான் என்ன செய்யுது, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுனால அதனுடைய ஹெட் வந்து எம்பெடட் ஆகிருக்கு. ஸோ செம்னிஃபெரஸ் டியூபியூல் பை த ப்ராசஸ் பெர்மியேஷன். Spermatogenesis starts at the age of puberty due to significant increase in the secretion of gonadotrophin releasing hormone. எப்படி வந்து அது ஸ்டார்ட் ஆகி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகும்போது, கொனடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஜாஸ்தியாகும். திஸ் இஃப் யூ ரீகால் த ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஹைப்போதலாமஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரிலீசஸ் டூ டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன் இட் ரிலீசஸ். ஒன்று வந்து இன்ஹிபின், இன்னொன்று வந்து என்ன செய்யுது, ரிலீசிங் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுது. இது வந்து ரிலீஸ் பண்ணாதான் இது போய் என்ன செய்யும், அந்த பிட்யூட்ரி கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுக்கு விடும். ஸோ GnRH ஆக்ட் அட் த ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட், ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் 2 gonadotrophin. என்னென்ன ஹார்மோனு, லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். FSHயும் LHயும் ஸ்டிமுலேட் பண்ண வைக்குது. எது, GnRH. GnRH எங்கே இருக்குது, ஹைப்போதலாமஸில் செக்ரீட் ஆகுது. ஸோ LH at the Leydig cell, LH வந்து லைடிங் செல் ஆக்ட் பண்ணும், ஸ்டிமுலேட் சிந்தசிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன். இப்போ LH வந்து லைடிங் செல்ஸில் ஆக்டிவேட் பண்ணி
அப்புறம் அதை என்ன பண்ணோம், ஸ்டிமுலேட் பண்ணி ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ண வைக்குது. ஆண்ட்ரோஜன் எதை ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னு பார்த்தேன்னா ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸை இன்க்ரீஸ் பண்ணுது. FSH இன்னொரு ஹார்மோன் வந்தது இல்லையா, FSH ஆக்ட் ஆன் செர்டோலி செல் அண்ட் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் சம் ஃபேக்டர்ஸ் which help in process of spermiogenesis. இது ஸ்பெர்மியோஜெனிசிஸை இனிஷியேட் பண்ணுது. ஸோ let us examine the structure of a sperm. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மில் என்ன இருக்குது? ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம்னு எடுத்துனோன்னா ஹெட் இருக்குது, நெக் இருக்குது, மிடில் பீஸ் இருக்குது, டெய்ல் இருக்குது. இப்போது ஹெட்டு வந்து எதிலிருந்து ஃபார்ம் ஆகுது? A plasma membrane envelops the whole body of this sperm. Plasma membrane என்ன செஞ்சிடும், கன்வெர்ட் ஆகிடும், whole பாடியை கவர் பண்ணி இருக்கும். Sperm head contains elongated haploid nucleus. Elongated haploid nucleus இருக்கும், அதனுடைய இது இந்த மாதிரி இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் ஹெட்டுன்னா இதனுடைய இது டிப் மட்டும் எலாங்கேட்டடாக இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் அந்த எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர். அது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ், அதுக்கு பேர் ஆக்ரோசோம்னு பேர். கேப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னு பேர்? ஆக்ரோசோம்னு பேர். இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா புரியும், இந்த பார்ட்டு இந்த ஆக்ரோசோம்னு இந்த பார்ட்டுக்கு பேர். ஸோ இங்கே பார் ஆக்ரோசோம். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரெயின் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு ஆக்ரோசோம். இதில் வந்து நியூக்ளியஸ் கண்டெய்னிங் குரோமோசோமல் மெட்டீரியல், நெக் இருக்குது, மிடில் பீஸ். அப்போது இந்த நியூக்ளியஸ் அதாவது ஸ்பெர்மியோஜெனிசிஸில் ஸ்பெர்மேட்டிட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாலாம் ஒன்றா சேர்ந்து இங்கே மிடில் பீஸாக மாறிடும். அப்போ இதுதான் வந்து எனர்ஜி ஃபியூயலை கொடுக்கும். அடுத்த டெய்ல் வந்து என்னது, எந்த ரீஜன் வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல் பார்ட்டும் அண்ட் தென் மைக்ரோடியூபியூல்ஸ் எல்லாம் ஃபார்ம்ஸ் அ டெய்ல் பார்ட். Acrosome is filled with the enzyme that helps fertilization of ovum. Middle piece possesses numerous mitochondria. நிறைய mitochondria middle piece regionல தான் இருக்கும், which produce energy for the movement of tail that facilitates sperm. இதுதான் வந்து எனர்ஜியை கொடுக்குது. ஸ்பெர்ம் மூமெண்ட்டுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ டெய்ல் மூமெண்ட் வந்து எப்படி மூவ் பண்ணி அது வந்து ஃபியூயலை கொடுக்கும். The human male ejaculate 200 to 300 million sperms during coitus, of which for normal fertility at least 60% of a sperm must have normal shape, size, and for the least 40% of them must show vigorous motility. புரியுதுங்களா? ஸோ 200 to 300 millions of sperm ப்ரொடியூஸ் ஆகும் எப்போது காய்டஸும் போது. அதில் அட்லீஸ்ட் ஒரு 60% போய் நார்மல் ஷேப்பில் இருக்கும். கண்டிப்பாக 60% இருந்தால் தான் அங்கே வந்து என்ன செய்யும், ஃபியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும். 40% ஆஃப் தெம் ஷோ விகரஸ் மொட்டிலிட்டி. 60% தான் அட்லீஸ்ட் வந்து என்ன செய்யும், நார்மல் ஷேப்பில் இருக்கும். அதில் 40% வந்து விகரஸ் மொட்டிலிட்டி கொடுக்கும். Sperms released from seminiferous tubule are transported by accessory duct. எங்கிருந்து accessory ductக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தா seminiferous tubule வழியாக போகுது. Secretions of epididymis, vas deferens, seminal vesicle, prostate essential maturation of motility of sperm. ஸோ இப்போ இதனுடைய செக்ரீஷன்ஸ் தான் மொட்டிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. இந்த செக்ரீஷன்ஸ் இல்லைன்னா அந்த ஸ்பெர்மால் மூவ் பண்ண முடியாது. The seminal plasma along with the sperms constitute semen. இதனுடைய ஃபுல் கான்ஸ்டியூட் தான் பேர் என்னது, செமன்னு பேர். Function of the male accessory duct and glands are maintained by testicular hormone. இதில் இந்த ஃபங்க்ஷன்ஸ் accessory duct glands எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எதுன்னா ஹார்மோன் வந்து ஆண்ட்ரோஜன். The process of formation of mature female gamete is called oogenesis. Oogenesis என்றது என்னது, formation of ovum, formation of oogamete or formation of ovum, oogonia, which marked different from gametogenesis, spermatogenesis. Spermatogenesis ல இருந்து it is deviated, அதாவது different, இது deviated னு சொல்ல முடியாது, different. Oogenesis is initiated during embryonic development stage when a couple of million of gamete
மதர் செல் ஊகோனியா. இப்போ வந்து அதே போலயே பிரைமார்டியல் ஜெர்ம் செல் அண்டர்கோ மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷனில் ஆகிட்டு அதே மாதிரியே அங்கே நடந்த மாதிரியே ஒன்று மட்டும் பெருசாகி என்ன கொடுக்குது, பிரைமரி ஊசைட்டை கொடுக்குது. பிரைமரி ஊசைட் இப்போது இதில் வந்து என்ன ஆகுது, ஊசைட்டாக மாறி அண்டர்கோ டிவிஷன். ஓகே, இதில் என்னென்னா ஈச் ஃபீட்டல் ஓவரி no more oogonia is formed and added after birth. ஓகேங்களா? So these cells start division and enter into prophase 1 of meiotic division, get temporarily arrested at this stage. So இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா prophase 1 அந்த ஸ்டேஜோட நின்னுடுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் temporarily arrested. Each primary oocyte gets surrounded by granulosa cells called a primary follicle. A large number of these follicles degenerate during the phase from birth to puberty. So at the time of puberty only 60,000 to 80,000 primary follicle form agum. Primary follicle gets surrounded by more layer granulosa cells. So adukku peru secondary follicle nu peru. Important to draw your attention at this stage, primary oocyte within tertiary follicle grows in size, complete first meiotic division. So first meiotic division எப்போ complete ஆகுது, tertiary follicle போது complete ஆகுது. It is an unequal division. unequal ஆவரும், அங்கே வந்து equal division ஆவருது, இங்கே unequal division ஆவருது. Formation of large haploid secondary oocyte and the tiny பெரிய செல் வந்து large secondary oocyte ஆகும், smaller polar bodyயும் form ஆகும். The secondary follicle soon transforms into tertiary follicle which is characterized by fluid cavity called antrum. இது வந்து என்னது, fluid cavity and the tertiary follicle antrum இருக்கும். The theca layer is organized into inner theca, interna, outer theca, externa. It is secondary oocyte retain bulk of nutrient rich cytoplasm, primary oocyte. So at present the tertiary follicle further changes into mature follicle called Graafian follicle. The secondary oocyte forms a new membrane called zona pellucida. zona pellucida தான் அதை சரௌண்ட் பண்ணியிருக்கோம். எது, Graafian follicle. Graafian follicle now ruptures to release secondary oocyte. So from ovary by the process called ovulation. So ovulation na என்னது, secondary oocyte is released, அதுக்கு பேர் தான் ovulation பேர். So இதுதான் structure of a primary oocyte, secondary oocyte, tertiary oocyte, then Graafian follicle. Graafian follicle வந்து ரப்சர் ஆனோடனே அதுலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிடும். ரப்சர் ஆன விட்டு இதில் வந்து இந்த கார்பஸ் லுட்டியம், கார்பஸ் லுட்டியத்திலிருந்து ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இதனுடைய கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் பாருங்கள். ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் அட் பியூபர்ட்டி, ஸ்பெர்மேட்டோகோனியா ஃபார்ம் ஆகுது. பிரைமரி ஸ்பெர்மேட்டோசைட் undergo first meiotic division, then second meiotic division. It forms spermatid. Spermatid is differentiated into spermatozoa. இதில் பார்த்தீங்கன்னா ஊகோனியா பார்த்தீங்கன்னா ஊகோனியா undergo mitosis. ஸோ பிரைமரி ஊசைட்டாக மாறுது. ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன், செகண்டரி ஊசைட் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே விட்டுடும். ஸோ ஓவம்ன்றது ஃபார்ம் ஆகிடுது.